நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் பெருகுதாக. நாளிலும் கூட நமக்கு ஜீவனை தந்ததும் அல்லாமல் தயையும் பாராட்டினார் அல்லவா? அவரை துதிக்கலாமா? தூளில் இருந்து உயர்த்தினி, தூளில் இருந்து உயர்த்தினி, தூக்கி என்னை நிறுத்தினி, துதித்து பாட வைத்தீர். அல்லேலூயா அல்லேலூயா. நிந்தை சொற்கள் நீக்கிட உம் இரக்கத்தை விளங்க செய்தீர். நிந்தித்தோரின் கண்கள் முன்னே நினைத்தீரா அற்புதம் செய்தீர். நித்தியரே நிரந்தரமே நீதியால் நிறைந்தவரே. நித்தியரே நிரந்தரமே நீதியால் நிறைந்தவரே. தூளில் இருந்து உயர்த்தினி, தூக்கி என்னை நிறுத்தினி, துதித்து பாட வைத்தீர். அல்லேலூயா அல்லேலூயா. ஒரு வேத பகுதி வாசிக்கலாமா? 1 ராஜாக்கள் 21 அதிகாரம் வசனங்கள் 23 முதல் 29 வரை. இயேசுபேலை குறித்து கர்த்தர், நாய்கள் இயேசுபேலை இஸ்ரவேலின் மதில் அருகே தின்னும். ஆகாபின் சந்ததியில் பட்டணத்திலே சாகிறவனின் நாய்களும் வெளியிலே சாகிறவனை ஆகாயத்து பறவைகளும் தின்னும் என்றார். தன் மனைவியாகிய இயேசுபேல் தூண்டிவிட்டபடியே கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்ய தன்னை விற்று போட்ட ஆகாபை போல ஒருவனும் இல்லை. கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பு துரத்திவிட்ட எமோரியர் செய்தபடியெல்லாம் அவன் நரகலான விக்கிரங்களை பின்பற்றி மகா அருவருப்பாய் நடந்து கொண்டான். ஆகாப் இந்த வார்த்தைகளை கேட்டபொழுது தன் வஸ்திரங்களை கிழித்து தன் சரீரத்தின் மேல் ரெட்டை போர்த்து கொண்டு உபவாசம் பண்ணி ரெட்டிலை படுத்து தாழ்மையாய் நடந்து கொண்டான். அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை திஸ்பியன் ஆகிய எலியாவுக்கு உண்டாயிற்று. அவர், ஆகாப் எனக்கு முன்பாக தன்னை தாழ்த்தினதை கண்டாயா? அவன் எனக்கு முன்பாக தன்னை தாழ்த்துகிறபடியால் நான் அவன் நாட்களில் அந்த பொல்லாப்பை வரப்பண்ணாமல் அவன் குமார நாட்களில் அதை அவன் வீட்டின் மேல் வரப்பண்ணுவேன் என்றார். இஸ்ரவேல் ராஜாவாகிய ஆகாப் கர்த்தருக்கு மிகவும் பொல்லாப்பானதை நடந்து கொண்டான். என்னென்னலாம் அக்கிரமெல்லாம் செய்ய முடியும், கர்த்தருக்கு கோபம் மூட்டுகிறபடியா விக்கிரங்களை வணங்கி மேடைகளை உண்டாக்கி அப்படி செய்தது மட்டுமல்லாமல் அவன் நாபோத்தின் திராட்சை தோட்டத்தை இஸ்ரேல் அவள் கேட்டபோது அவன் கொடுக்க மாட்டேன்னு சொல்லும்போது இயேசுபேல் சொல்லுகிறாள், நான் உமக்கு அதை வாங்கி தருவேன் சொல்லி நாபோத்தை கொலை பண்ணுகிறான். அப்பொழுதுதான் எலியா வந்து உன் வீட்டை முற்றிலுமாக அழித்து போடுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறான். உடனே அவன் என்ன செய்கிறான்? தன்னை தாழ்த்துக்கிறான், ரெட்டை உடுத்துக்கொண்டு உபவாசம் பண்ணுகிறான். அப்பொழுது உடனே கர்த்தர் மன இறங்கி கர்த்தருடைய தீர்க்கதரிசியை கொண்டு சொல்றார், அவன் தன்னை தாழ்த்தினதை பார்த்தியா? நான் அதனால அவன் நாட்டில் அந்த தண்டனையை செய்ய மாட்டேன், அவன் பிள்ளைகள் நாட்டில் செய்கிறேன். அன்பான தேவனுடைய பிள்ளை, எத்தனை எத்தனை அன்பு பார்த்தீங்களா? அவன் தன்னை தாழ்த்தினதை பார்த்தியா? அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, எவ்வளோ பெரிய அக்கிரமம் செய்தால் நாம் கர்த்தருடைய சமத்திலே நம்மை தாழ்த்தி, அப்பா நான் தப்பு பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிருங்க, என் மேல் இருக்க தண்டனை மாற்றி என்னையும் என் குடும்பத்தை ஆசீர்வதிங்கள் என்று சொல்லி கர்த்தருடைய சமத்திலே மனங்கால் படிட்டு சாம்பலை கண்டு உபவாசம் பண்ணி ஜெபம் போது கர்த்தர் ஓடி வந்துடுவார். நீங்கள் அவர் பாதத்தில் போய் உட்கார்ந்ததும் ஓடி வந்துடுவார். உங்கள் விண்ணப்பத்தை கேட்பார். ஜெபம் பண்ணலாமா? எங்களை நேசிக்கிறீங்களா அன்பின் தகப்பனே, தர்மையான நாளை கூட எங்களுக்கு ஈவாய் தந்தீங்களேப்பா, கொடா கொடி நன்றி நன்றி நன்றிப்பா. நாளின் காலை முதல் இம்மட்டுமா உங்களுடைய தயவுள்ள உங்க கிருபை தாங்கினதேப்பா, நன்றி நன்றியப்பா. இப்பொழுதும் கர்த்தாவே தங்கள் வாழ்க்கையிலே எப்பேற்பட்ட அக்கிரமங்களை சேர்ந்தாலும் எப்பேற்பட்ட தவறுகளை சேர்ந்தாலும் உடைய பாதத்திலே ஓடி வந்து, அப்பா நான் தப்பு பண்ணிட்டேப்பா சமூகத்திலே ஓடி வருகிற ஒவ்வொரு பிள்ளைகள் வாழ்க்கையப்பா நீங்க பயன்படுத்துங்க தகப்பனே. ஒவ்வொரு பிள்ளைகளுடைய அக்கிரமங்களை தயவாய் மன்னித்து கர்த்தாவே, அப்பா நீ பிள்ளைகளை ஆசீர்வதிக்க முடியாது ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. அப்பா உங்க கரம் அவர் மேல் இருக்க முடியாது, அவளுடைய ஒவ்வொரு குடும்பங்களை நீர் உயர்த்த முடியாது. ஒவ்வொருவரையும் உண்ட கருத்திலே தாழ்த்தி
தரும். இந்த ரோக்களை மூடி மறைச்சுக்கோங்க. சகல துதியும் கனமும் வல்லமையும் பலனும் ஞானம் எங்கள் தேவாதி தேவன் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூல ஜெபங்கள் நல்ல தந்தையே, ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.